guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தது போல தான் ஒரு சூப்பரான கலர் கரெக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் சிசின்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா நீங்க ப்ளூ கலர்ல மட்டும் தான் மேக் பண்ணனும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்களுக்கு எந்த கலர்ல வேணாலும் நீங்க சிம்பிளா இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாவே நீங்களே மேக் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளா பண்ணலாம். பட் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் புரியும். நம்ம ஆல்ரெடி நிறைய கலர் கரெக்ஷன் வீடியோஸ் போட்டுருக்கோம். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராசஸ் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி சேஞ்ச் பண்ணாலே சூப்பரான நம்ம கலர் கரெக்ஷன் கொண்டு வந்துடலாம். ஸோ அதே போல தான் இந்த வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ கைஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம கலர் கிரேடிங் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணீங்கன்னா அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான கிளிப்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நிறைய பேர் சொன்னாங்க, ப்ரோ எங்களுக்கு ஃபோட்டோ வச்சே நீங்கள் எடிட் பண்ணி சொல்லி தந்துட்டுருக்கீங்க, வீடியோ வச்சும் சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கலர் கிரேஷன் வீடியோ வச்சே நம்ம சொல்லி தந்தலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தேவையான வீடியோஸ் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த கலர் கரெக்ஷன் எந்த மாதிரி வீடியோஸ்க்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் சீனரி இல்லைனா ஒரு மரம் இல்லைனா செடிகள் இந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ்க்கு இந்த கலர் கரெக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பக்காவாக இருக்கும். அதற்காண்டி தான் இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் இருக்கிற மாதிரி நான் கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வழக்கம் போல் நம்ம ப்ராசஸ் எல்லாமே ஒன்று போல தான் ஒரு ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. ஷேப் ஆட் பண்ணிட்டு அதை இதே போல் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதை உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த ஷேப் கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அதர்ஸில் போனீங்கன்னா காப்பி பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அது கொடுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. பேசிக்கான எல்லா கலர் கரெக்ஷன்லையுமே இருக்கிற ஒரு எஃபெக்ட்னா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாங்க ஒரு 10. அதுக்கப்புறம் இங்கே கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12. இந்த போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட் எஃபெக்ட் போங்க. அது கலர் அண்ட் லைட்லேயே போங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் அண்ட் காமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா எக்ஸ்போசரோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா ஒரு 30க்கு வச்சுருக்கேன். அதாவது 0.30க்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் காமாவோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா நல்லாவே மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிட்டு ஒரு 620 0.620 இந்த லெவலுக்கு வச்சுக்கோங்க. அதாவது பிரைட்னஸ் காமா இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? செட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா கலர் அண்ட் லைட்டில் போங்க. அதில் போனீங்கன்னா ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் தான். அதில் போனீங்கன்னா ஹைலைட்ஸோட வேல்யூ ஒரு 142 அந்த லெவலுக்கு கூட்டி வச்சுக்கோங்க. ஷேடோஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 132 அந்த லெவலுக்கு நீங்கள் கூட்டி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோ எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போங்க. கலர் அண்ட் லைட்லேயே போங்க. அதில் போனீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த சேச்சுரேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 17.5 அதாவது 17.5 செட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷனோட வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லேயர் செட் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஷேப்பை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இருக்கிற எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்ருங்க. கிளியர் பண்ணிட்டு அதாவது காப்பி பேக்ரவுண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் போனீங்கன்னா பிளருங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஷார்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஷார்பனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 0. ரொம்பவே கம்மியாக்கிடுங்க. ஒரு 0.10 அந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. லைட்டாக ஷார்பன் இருந்தால் போதும். ஸோ ரேடியஸை பார்த்தீங்கன்னா ஒரு 3க்கு கொண்டு வந்துடுங்க. நமக்கு அந்த ரேடியஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக ஒரு கலர் கரெக்ஷனை நம்ம பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தது போல் பின்னாடி ஒரு ப்ளூவான எஃபெக்ட்ஸ் ப்ளூயிஷ் எஃபெக்ட் நம்ம கொண்டு வந்திருந்தோம். அது எப்படி கொண்டு வந்தால் சொல்ல போகிறேன். ஸோ என்ன பண்ணிங்கன்னா நம்ம இப்போ ஷார்பன் ஆட் பண்ணியிருக்கோம்ல ஒரு ஷேப்பில், அந்த இதில் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க. அதில் போனீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ரீப்ளேஸ் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீப்ளேஸ் கலரை ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரீப்ளேஸ் கலர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
பச்சை கலரில் இருக்கிற செடி எல்லாத்தையும் ப்ளூ கலரில் மாற்ற போகிறோம். அது ப்ளூ கலர் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆரஞ்சு, க்ரீனு, அதுக்கப்புறம் பிங்க்கு, அதுக்கப்புறம் பர்பிள் கலர், இல்லைனா ஒரு கோல்டு கலர், இந்த மாதிரி நீங்கள் என்ன கலர் வேணால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ ரீப்ளேஸ் கலர் கொடுத்துட்டு அதில் ரீப்ளேஸ் கலர் அப்படின்னு போட்டு ரெட் கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரெட் கலரை வந்து நீங்கள் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பென் ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த பென் ஐக்கானை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ, அதாவது இந்த கலர் சேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து அந்த க்ரீன் கலர் கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்ததும் அந்த பார்த்தீங்கன்னா அது ப்ளூ கலரில் மாறிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா நியூ கலர் அப்படின்னு இருக்கும். அந்த நியூ கலர் வந்து ப்ளூ கலரில் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறோம்னா நமக்கு வந்து தேவையான கலர், அதாவது நமக்கு என்ன மாதிரி தேவையோ அதை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ கலரை கொடுத்துட்டு இதே போல் நான் கொடுத்துருக்க அந்த ப்ளூ கலர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த த்ரெஷ்ஹோல்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே 0க்கு கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? இப்போ 0 கொண்டு வந்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து அந்த கேரக்டர் வந்து ப்ளூ கலரில் இல்லாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபெதருங்கிற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் வந்து நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அந்த ஃபெதரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு 56 வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ரொம்பவுமே சூப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்னது போல நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வந்து எல்லா எஃபெக்ட்ஸுமே வந்து செட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? உங்களோட அந்த ரீப்ளேஸ் கலரில் போய்ட்டு அந்த த்ரெஷ்ஹோல்டு அந்த ஃபெதரை மட்டும் நீங்கள் வந்து உண்மை ஒரு கரெக்டான வேல்யூக்கு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். அதாவது உங்களுக்கே தெரியும்ல அந்த வீடியோ வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதே போல் தான் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்து வந்துடும். நீங்கள் வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து நான் வந்து லோ குவாலிட்டி ப்ரிவியூ வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு இப்படி தெரியுது. இப்போ நான் வந்து காட்டுறேன். ஓகேங்களா? லோ குவாலிட்டி ப்ரிவியூ இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி வந்து காட்டுது. இதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சூப்பராக வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ நான் வந்து லோ குவாலிட்டி ப்ரிவியூ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு ப்ளூ கலர் சிசி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நீங்கள் வந்து நிறைய கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ரீப்ளேஸ் கலரில் போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ இப்போ நீங்கள் மாற்றினாலும் வந்து இதே போல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரௌன் இல்லைனா ஒரு கோல்டு கலர் வந்து இப்போ நான் செட் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணாலே தெரியும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு சூப்பராக ஒரு கோல்டு கலரு. உங்களுக்கு என்ன கலர் வேணுனாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இதுதான் செட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து எதுனாலுமே செட் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான கான்செப்டில் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கணும். நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நீங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ கைஸ் அவ்வளோதான். இதே போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது ஒரு டாட்டா பாய், see you.